வாஸ்துனா என்ன? ஓகேங்களா? இந்த வகுப்பை பற்றி வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். வாஸ்துனா என்னங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக குரு வணக்கம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஷ்மகே. சரஸ்வதியினுடைய குரு யார் அப்படின்னா ஹயக்ரீவர். ஹயக்ரீவரை வணங்கி இந்த வாஸ்து வகுப்பை நம்ம தொடங்கலாம். ரொம்ப இடத்துல பார்த்துருக்கோங்க, வாஸ்துன்னு சொல்கிறாங்க. இப்படி வீட்டில் வந்து இந்த அமைப்பு இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், அந்த அமைப்பு அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி வாஸ்துன்னு சொல்கிறாங்க. அப்போது வாஸ்துன்னா என்னங்க? ஓகேங்களா? அப்போ வாஸ்துன்னா என்ன? ஏங்க வாஸ்துலாம் பார்க்காம தான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே வீடு கட்டினாங்க, வீடு கட்டி நல்லா தாங்க இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க தான் வாஸ்துன்னு சொல்லி வந்து ரொம்ப குழப்புறாங்க. அதன் மூலமாக பெரிய எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்ருக்கோம். தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய முகம் இருக்கு இல்லையா, இந்த முகத்தில் வந்து எந்த இடத்துல கண் இருக்கணும், எந்த இடத்துல மூக்கு இருக்கணும், எந்த இடத்துல வாய்ங்கிறது இருக்கணும், எந்த இடத்துல காதுங்கிறது இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது ஒரு அழகான ஒரு முகம் இல்லைங்களா? இதுதாங்க வாஸ்து, வேறு ஒன்றும் கிடையவே கிடையாது. ரொம்ப எளிமை. சரிங்களா? என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம புரியாத வரைக்கும் நம்ம ஒரு இருட்டறையில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கு வந்து நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த இருள் சூழ்ந்த அறை முழுவதுமே வெளிச்சமாக மாறிடும். அப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்க போகிறது வந்து வாஸ்து. ஓகேங்களா? நம்ம இருக்கிறத வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். சரிங்க, அந்த முகம் வந்து அழகிறது வாஸ்துன்னு சொல்லிட்டீங்க. நம்ம வேறு என்னங்க அப்படின்னா, நம்முடைய உடலுக்கு தகுந்த மாதிரியே, உடலுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம எப்படி ஒரு டெய்லர்கிட்ட போய் ஒரு ஷர்ட்டை வந்து அளவெடுத்து ரொம்ப அழகாக தைக்கிறோம். ஓகேங்களா? கரெக்டாக இந்த அளவெடுத்து தைப்பது தான் வாஸ்து. இல்லை ரெடிமேடில் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த ரெடிமேடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அதை போய் வாங்குவோம் நம்ம. அப்படி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெடிமேட் ஷர்ட் மாதிரி தாங்க அது. ஓகேங்களா? இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வாஸ்து பார்த்து சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து அளவெடுத்து ஷர்ட் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் ஷர்ட்டை வந்து எடுத்துக்கிற மாதிரி தான். அது நமக்கு செட் ஆனாலும் ஆகலாம், இல்லைன்னா வந்து கையை பிடிக்கும், இப்படி குனிய முடியாது, நிமிர முடியாது. ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி வந்து பார்த்து நம்ம எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் அதன் மூலமாக படுற அவஸ்தைகள் இருக்கே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ காசு போட்டு எல்லாம் எடுத்துட்டோம்ப்பா, நமக்கு வந்து இது செட் ஆகவே மாட்டேங்குது. இந்த ஒரு மனசு கஷ்டப்படுற இல்லைங்களா ஒரு ஷர்ட்டுக்கு. அப்போது நம்ம வாழப்போகிற வீடு, ஓகே, நம்ம வாழப்போகிற வீட்டில் வந்து எப்படி இருக்கணும்? ஓகேங்களா? அப்படி இருந்தோம் அப்படின்னா மிக அழகாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், லைஃப்பில் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். சில வீட்டிலலாம் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள, இல்லை அப்படின்னா தந்தையும் குழந்தைகள், இவங்களுக்குள்ள எப்பயுமே சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பெரிய விதமான தொந்தரவுகள் இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து வாஸ்து சம்மந்தமான குளறுபடிகள் இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கன்ஃபார்மாக இருக்கும். அங்கே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நானே ரொம்ப இடத்துல போய் பார்த்துருக்கேன். பெரிய தொந்தரவுகள் இருக்குது, பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படி சொல்கிற இடத்துல நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே முக்கியமான சில தவறுகள் இருக்கும், பெரிய தவறுகள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்போ தெரியாத வரைக்கும் வந்து அதானே, தெரியாத வரைக்கும் வந்து நம்மளுடைய வேலைகள் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை இதெல்லாம் பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு வைத்தியர்கிட்டே போவோம். அது மாதிரி தான் வந்து இந்த வாஸ்துங்கிற ஒரு விஷயம். ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாங்க. இந்த வகுப்பை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? வாஸ்து விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக வந்து நான் உங்களுக்கு தர்றேன். இந்த வாஸ்துவை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு நோட்டு போட்டுருங்க, தனி நோட்டு வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு வாஸ்துங்கிறத வந்து நம்ம இப்போ இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு விஷயமா சொல்ல இந்த விஷயத்தை வந்து ரெகுலராக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் தினசரி ஒரு 1/2 hour கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, இந்த கிளாஸில் சொல்கிற விஷயத்தை எல்லாமே நம்மளோட மைண்டில் இருக்கும். ஆனால் அதை திரும்ப ஒரு ஈவினிங் டயத்தில் திரும்ப ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கோம், என்ன எழுதியிருக்கோங்கிறது பண்ணும்போது அது இயல்பாகவே நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து உட்காந்துரும். எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கிறப்போ காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து படிப்போம். அப்படி படித்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இல்லையா, எப்போவுமே மறக்கவே மறக்காது. ப்ராக்டிஸ் தாங்க.
ஓகேங்களா? அந்த பயிற்சி தான். அந்த பயிற்சி எடுத்தால் எப்படி நம்மளுடைய ஞாபக சக்தி வந்து வளருகின்றதோ, அது மாதிரியான ஒரு பயிற்சி தான் வாஸ்து. ஓகேங்களா? இப்போ வந்து வாஸ்துவை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். வாஸ்து பகவான் இந்த பூமிக்கு வந்து அவர்தான் அவர்தான் வந்து தெய்வமே வந்து அவர்தான் வச்சுக்கோங்களேன். வாஸ்து பகவான் தான் இந்த பூமியினுடைய தெய்வம். அப்போது அவர் வந்து என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்வார். ஓகேங்களா? இப்போது வாஸ்து பகவான் வந்து அவருடைய தலை வைத்து, அவருடைய உடல் வைத்து, அப்புறம் கால்களை நீட்டி படுத்து கொண்டிருக்கிற ஒரு திசை ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்க, அந்த வாஸ்து பகவானால் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, அவருடைய உடல் அமைப்பில் தான், அவருடைய உடல் தான் வந்து இந்த பூமியே. அங்கே தான் பார்த்திங்கன்னா அதான் வந்து நம்ம வீடு கட்டுறோம். அப்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு வெயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட்டை வந்து நம்ம எங்கே வைப்போம்? ஓகேங்களா? நம்ம உடல் இருக்குது, இந்த உடம்புல வந்து வெயிட்டை தூக்கி வந்து எங்கே வைப்போம்? நம்மளோட தலையில் தான் வச்சு தூக்கிட்டு போக முடியும். இதுதான் வெயிட். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு வெயிட் இருந்தால் சும்மா கையில் தூக்கிட்டு போயிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நடக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காலால் தான் நடக்க முடியும். இதுக்காக வந்து நம்ம தலைகீழில் வந்து ஒன்று நடக்க முடியாது. அப்போது இந்த வாஸ்து பகவானுடைய அவருடைய உடல் மேல் தான் வந்து நம்ம வீடு கட்டுறோம். இந்த ஒரு அமைப்பு அது எதாக இருந்தாலும் சரி தாங்க, அது வீடாக இருந்தாலும் சரி தான், இல்லை தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி தான், ஸ்கூலாக இருந்தாலும் சரி தான், பெரிய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான். இதில் வந்து நீங்கள் வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கரெக்டான அமைப்புகளை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்புகளை செட் பண்ணுறோன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண் எங்கே இருக்கணும், காது எங்கே இருக்கணும், மூக்கு எங்கே இருக்கணும், இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகான ஒரு உருவமாக கிடைக்கும், ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு இடம் ஒன்று வாங்கணுங்க. இடம் வாங்குறதுக்கு வந்து ஐடியா பண்ணிட்டோம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு. அந்த லேண்டு வாங்குறதுக்கு வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போது எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஃப்ளாட்டுங்கிற விஷயத்தை வந்து அதுக்கப்புறம் வர்றேன் நான். ஓகேங்களா? ஃப்ளாட்டில் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் என்னங்கிற விஷயத்தை நான் அப்புறம் வர்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா லேண்டு. அந்த லேண்டு வந்து நீங்கள் போகிறீங்க. நீங்கள் உங்களை வந்து அந்த ப்ரொமோட்டர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அந்த ரியல் எஸ்டேட் அதிபர் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் இதாங்க நம்மளுடைய லேண்டு, இதை பார்த்துக்குங்க. இந்த இடத்துல வந்து இதுமாரி ஃப்ளாட் வந்து இதுமாரி இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம ஃப்ளாட்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு இடத்த வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பகுதியில் வந்து நம்ம எந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுறது? ஓகேங்களா? ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லையா? நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, வாஸ்து பகவானுடைய தலை, கால், உடல்கள் இதேமாரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம எது மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். கரெக்டாக? இப்போது இதுதாங்க இந்த மனை தேர்வு செய்தல் அப்படிங்கிற விஷயம். இப்போது நம்ம அந்த லேண்டு விற்கிற அந்த ப்ரொமோட்டர்ஸ் அந்த அதிபர் வந்து நம்மளை கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போய் லேண்டை காட்டுறாரு. நம்ம அப்படியே நிற்கிறோம். கிழக்கு பார்த்து நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு முன்னாடி அந்த மனை வந்து கிழக்கு பார்த்த ஒரு பெரிய ஒரு லேண்டாக இருக்குது. ஓகே, நம்ம கிழக்கு பார்த்து நம்ம நின்னோம் அப்படின்னா நம்முடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வடக்கு, ரைட் ஹேண்ட் சைடு தெற்கு, நமக்கு பின்னாடி வந்து மேற்கு. ஓகேங்களா? கரெக்டாக இந்த திசையும் வந்துடுது. இப்போது எந்த இடத்துலங்க நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் போய் பார்க்குறீங்க இல்லையா, அந்த லேண்டே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னா, சில நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே வந்து பெரிய குப்பைக்காடாக இருந்திருக்கும். அந்த குப்பைக்காடெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மேலே மண்ணை போட்டு அதை வந்து சமன்படுத்தி ரொம்ப அழகாக வந்து நமக்கு காட்டுவாங்க. சூப்பராக இருக்கும் சார், இந்த இடத்துல அப்படி இருக்கும் இப்படின்னு எல்லாமே வந்து நம்மளை போட்டு, ஏன்னா அவங்க சேல்ஸ் பண்ணணும் இல்லையா, அவங்க பிஸ்னஸ் வந்து தானே. அப்போது நம்ம தான் தெளிவாக இருக்கணும். அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். ஓகே, அப்போது அந்த லேண்டில் வந்து ஏற்கனவே என்ன இருந்தது, எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட கேட்டாலே ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது இருந்தது, இந்த இடத்துல வந்து ஒரு வயல் சார்ந்த, அதாவது வயலாக இருந்ததுங்க இந்த இடம். இல்லைங்கய்யா, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக குப்பைலாம் போட்டிருந்தாங்க. இல்லைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஏரி இருந்தது. இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குளம் இருந்தது. இல்லைங்க, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுடுகாடு இதுமாரிலாம் இருக்குது இல்லைங்களா. இதுமாரி இடத்த கூட வந்து இதுமாரி விஷயத்தில் வந்து எல்லாமே இப்போ சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பரியல் கிரவுண்டு, அதாவது புதைப்பாங்க இல்லைங்களா, அந்த புதைக்கிற இடத்த கூட வந்து அதேமாரி செலக்ட் பண்ணி இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த இடத்துல அந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டோன்னு வச்சுக்கலாம், கரெக்டாக வந்து அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு ரயிலடியிலேருந்து பக்கத்தில் இருக்குது, பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது, பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது, பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் நிறைந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை சொல்லுவாங்க. தாராளமாக எல்லாத்தையும் வந்து நம்ம கேட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அது.
அப்போது அந்த விஷயத்தை எல்லாமே கேட்டுக்க வேண்டியது தான். இதில் நம்ம போய் லேண்டில் போய் நிற்கிறோம். நின்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கிழக்கு, இது மேற்கு, இதுமாரி இருக்குது. அப்போது அந்த லேண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிழக்கு பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த கிழக்கு பகுதி வந்து தாழ்வாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த இது வந்து இதுதான் லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேண்டில் வந்து இது கிழக்கு பகுதி, இது தெற்கு, இந்த பகுதி பார்த்திங்கன்னா மேற்கு, இது பார்த்திங்கன்னா வடக்கு. அப்போது நம்ம இங்கே பார்த்து கிழக்கு பார்த்து நிற்கிறோம். இந்த கிழக்கு பார்த்து நிற்கும்போது இந்த மேற்கு பகுதி நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இப்படி இருந்துன்னு வச்சுங்களேன், ஸ்லோப்பாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதி வந்து தாழ்ந்து இருக்குது, இப்படி இருக்குது. ஓகேங்களா? அந்த தாழ்வான பகுதி வந்து கிழக்கு பக்கம் இருக்குது. இந்த மனை வந்து ரொம்ப சிறப்பான மனை. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா, மேற்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூமியினுடைய அந்த அமைப்பே வந்து அப்படி தாங்க இருக்குது. மேற்கு பக்கம் உயர்ந்தும் கிழக்கு பகுதி தாழ்ந்தும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் பூமியினுடைய அமைப்பு. அந்த அமைப்பில் வந்து நம்ம பார்க்குற லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபஸ்ட்டு முதல் தரமான மனை. தாராளமாக டிக் அடிக்கலாம் நீங்கள். அப்போது அடுத்ததாக வந்து ஐயா நான் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து ரொம்ப மேடாக இருக்குது, மேற்கு பக்கம் வந்து இப்படி டவுனில் இருக்குது, இப்படி அப்படியே ஆப்போசிட் இருக்குது அப்படின்னா தயவு செய்து அந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எதனால் அப்படின்னா இப்படி இருக்கிற அந்த பகுதியை வந்து நம்மளால் சமன்படுத்த முடியாது. அப்போ நமக்கு மேடான ஒரு இடமா இருக்குது, கிழக்கு பக்கமாக வந்து மேடாக இருக்குது, இந்த இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணல, நம்ம வாங்கிடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவுசெய்து அதுமாரி செலக்ட் பண்ணாதீங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கிழக்கு பகுதி வந்து மேடாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மேற்கு பகுதி வந்து டவுனாக இருக்குது. அப்போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இந்த பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய தடைகள், மிகப்பெரிய பிரச்சனைகள் இதெல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம், இல்லைனா இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று பிளான் பண்ணுறோம். அப்போ போய் நம்ம பார்க்கும்போது அந்த லேண்டே வந்து இதேமாரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எப்படிங்க நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி வளர்ச்சி அடையும்? அப்போது வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப எளிமை, ரொம்ப அற்புதம், ரொம்ப சிறப்பு வச்சுக்கோங்களேன். என்ன வேணாலும் வந்து நம்ம சொல்லிக்கலாம், அதை வந்து அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த வகுப்பில் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக புரியும், ரொம்ப எளிமையாக வந்து உங்களுக்கான விஷயம் என்னென்ன வேணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போது கிழக்கு பாகம் பார்த்திங்க அப்படின்னா வந்து டவுனாக இருக்குது, மேற்கு உயர்ந்திருக்கு, தாராளமாக வாங்கலாம் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு வந்து டவுனில் இருக்குங்க, கிழக்கு வந்து மேடாக இருக்குது, தயவு செய்து அந்த மனையை விட்டு வேற ஒரு சைட் வந்து பார்க்குறதுக்கு போங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து பல இடத்துல வந்து தாராளமாக இடங்கள் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஆஹா இதை வந்து விட்டுட்டோம்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் வருது, இதை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே சொல்லுவாங்க. கம்மியான ரேட்டு தான் இருந்தாலுமே கம்மியான ரேட்டில் நீங்கள் வாங்கி அதுக்குமே வந்து ஒரு காசு கொடுப்போம் இல்லையா, அதுக்குன்னா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஒரு 10 லட்ச ரூபா தாங்க இது. பக்கத்தில் வந்து இன்னொரு ஏரியாவில் இருக்குது, அங்கே போனீங்க அப்படின்னா 12 லட்ச ரூபா 15 லட்ச ரூபான்னுலாம் சொல்லுவாங்க. அப்போது நமக்கு வந்து 2-3 லட்ச ரூபா வந்து வேஸ்ட்டாக போகுது, இந்த இடத்தையே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஆஹா நம்ம காசை வந்து மிச்சப்படுத்திட்டோம் அப்படிலாம் போய் மாட்டிக்குவோம் நம்ம. ஓகேங்களா? அதனால் இதுமாரி விஷயத்தை வந்து மாட்டிக்காதீங்க. நீங்கள் லேண்டை போய் பாருங்கள். அந்த லேண்டு பார்க்குறப்பயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான அமைப்பில் இருந்தால் இது மிக மிக சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு வந்து வரோம் இல்லைங்களா, இந்த லேண்டுக்கு வந்து வர்றதுக்கான பாதைகள், இந்த பாதைகள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது கிழக்கு பக்கத்துலேருந்து வந்து ஒரு தெரு வந்து நம்முடைய லேண்டு பக்கத்தில் வந்துன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது பாதைகள் விஷயத்தை விட்டுருங்க. ஓகேங்களா? அது வந்து அந்த தெரு அந்த விஷயங்களை வந்து அதுக்கப்புறம் வரலாம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கான வழியெல்லாம், ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா லேண்ட்லாம் எல்லாம் விற்றுடுறாங்க. விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாதை மட்டும் வந்து ஒரு 4 அடி தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இல்லைங்க அடுத்தவங்ககிட்ட அதை வாங்கி நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவு செய்து அதுமாரியான ஒரு இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. நம்ம போகும்போது நம்முடைய மனையை நோக்கி அங்கே இறங்குற வரைக்குமே அந்த சாலை வசதி வந்து தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த இடத்த வந்து நம்ம வாங்க போகிறோம் இல்லையா, அப்படி போகும்போது சகுனங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த விஷயத்தையும் சொல்கிறேன் நான். இப்போது நம்ம போகிறப்போ அந்த ரோட்டில் வந்து போய் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற சைட் இருக்குது. அப்படி போகும்போது நம்ம பார்க்க போகிற சைட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து
இந்த மயானங்கள் அப்படின்னா சுடுகாடு, இது மாதிரியான ஒரு நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, தயவு செய்து அது பக்கத்தில் இருக்கிற மனையை தயவு செய்து வாங்காதீர்கள். எதனால் அப்படின்னா, பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமான நோயாளிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வீட்டை விட்டு வந்து முக்கியமான ஒரு வேலைக்கு நம்ம கிளம்பி போயிட்டுருப்போம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, சுபமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. பக்கத்தில் வந்து திருமண மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், போகிற வழியில் திருமண மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போகிற வழியில் ஒரு கோவில் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுபம், ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா போகிற வழியில் வந்து ஒரு சர்ச்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னா போகிற வழியில் வந்து ஒரு மசூதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வழிபாட்டு தலம் அது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. அவங்கள வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, அந்த வழிபாடுகள் முடிச்சுட்டு வந்து வரவங்கள பார்க்குறப்பயே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? இது மாதிரியான ஒரு விஷயத்தை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சில இடங்கள்லாம் போய் பார்க்குறப்போ, அந்த வீட்டுக்கு வந்து அந்த இவங்களுடைய சைட்லாம் போட்டிருக்காங்க. அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டை தாண்டி தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவாக மாறும் பாருங்கள். ஓகேங்களா? சுடுகாடு வந்து பக்கத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாத்தையும் கொடுக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கும், பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும், குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்போம். அதனால தானே வந்து நம்ம ஒரு 4 காசு சேர்த்துருக்கோம், அதனால தானே போய் வந்து ஒரு லேண்டு வந்து வாங்குகிறோம். அப்போ அந்த லேண்டு வந்து வாங்க போகும்போது இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் அங்கே ஒரு வீடு கட்டினேன். நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான்ப்பா இருந்தேன். நானே சொந்தமாக வந்து வீடு வாங்கி கட்டினேன். வீடு வாங்கி கட்டினதுக்கப்புறம் வந்து வாஸ்துலாம் பார்த்தேன். பார்த்துட்டு அப்படி பண்ணணும்னு சொன்னாங்க, இப்படி பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நம்மளா நினச்சிக்கிறது. நம்மளே வந்து ஒரு புக்கை பார்த்து படிக்கிறது, வாஸ்துங்கிற புக்கை பார்த்து படிக்கிறது. இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஓகே தான். ஓகேங்களா? அதில் இருக்கிற முழுமையான விஷயம் இருக்குல்ல, அந்த முழுமையான விஷயம், எளிமையான விஷயம், இது எல்லாமே வந்து இந்த வகுப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் அங்கே போகும்போது இது பக்கத்தில் இதுமாரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணவே கூடாது. நம்ம தாராளமாக அதை திரும்பி வந்துடலாம். தயவு செய்து காசு கம்மியாக இருக்குது, அந்த இடத்த போய் வந்து வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் போய் தயவுசெய்து மாட்டிக்காதீங்க. அந்த இடத்த வந்து ரொம்ப எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் சரி தான், அதை வந்து அதை கழட்டி விட்டுடலாம், தாராளமாக கழட்டி விட்டுடலாம். ஓகேங்களா? இதை விட என்ன அப்படின்னா, நம்ம போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய முள்புதர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா காடு மாதிரியான இடமா இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் இங்கெல்லாம் வந்து ஃப்ளாட்லாம் வந்து வரப்போகுது, இங்கே இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டயத்தில் போட்டுருவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியாவில் யார் போய் வந்து ஃப்ளாட்டு போட முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம உள்ளே வந்து அலோடு கிடையாது. இது மாதிரியான இருக்கிற ஏரியாக்கெல்லாம் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போது இதுக்கு பக்கத்தில் போய் பார்க்கும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கவனிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மனையை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து போகணும். அப்போ போய் பார்த்துட்டோம், இதெல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. போகிற வழியில் வந்து கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மசூதி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? அதாவது கல்லூரி, அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குன்னா இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு தான். ஸ்கூல் இருக்கிற இடம் வந்து சரஸ்வதி தேவி இருக்கிற இடம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த வழிபாட்டு தலங்கள் இதெல்லாமே தாண்டி போகிறோம். தாண்டி போய் வந்து இடத்த பார்த்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேற்குன்னு சொன்னோம். மேற்கு பார்த்தீங்கன்னா அந்த மேடாக இருக்கிற பகுதி மேடாக இருக்கணும். கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்ந்து இருந்தால் போதும். அதுக்குன்ட்டு வந்து மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி உயரத்துலையும், கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 1 அடி உயரத்துலையும் வந்து இப்படி ஸ்லோப்பாக இருக்குது. இது நான் சொல்லவே இல்லை. என்னென்னா அந்த 1 அடி நம்ம இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எப்படி இது எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அமைப்பு வந்து அந்த இடத்துல இருக்கும். நமக்கு இந்த கிழக்கு பக்கம் சார்ந்து ஏதாவது ஒரு நீர் அமைப்பு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய கண்களுக்கு படும். அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம். பார்த்து நமக்கு மனை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லபடியாக இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்க போகிறப்போ அந்த இடத்துல இப்போது இந்த ஒரு இடத்த போய் பார்க்குறதுக்காக என்னுடைய மனை வந்து இந்த இடம் தான்ப்பா அப்படி சொல்லி வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி நம்ம பேசிட்டு நிற்கிற நேரத்தில் அந்த பூமியிலேருந்து தப வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எறும்புகள் எல்லாமே வெளில ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செய்து அந்த மனையை வாங்காதீர்கள். ஓகேங்களா? ஆனால் அந்த மனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லி ஒன்று போச்சு. பல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பல்லி போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓணான், அப்புறம் இது மாதிரி உயிரினங்கள் வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? தாராளமாக நீங்கள் அந்த மனையை வந்து செலக்ட் பண்ணலாம். நம்ம போய் நின்று பேசிய நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எறும்புகள் எல்லாமே வெளில வந்து ஓடி வந்துட்டுருக்கும்.
இது இது நமக்கு ஒரு அசுப சகுனங்களை நமக்கு காட்டுற மாதிரி இது எல்லாமே அப்போது நம்ம போகிறோம், போய் நிற்கிறோம், மனையை போய் பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒருத்தவங்க தலைவிரி கோலமாக பெண்கள் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே தலைவிரி கோலமாக தான் இருக்காங்க. இருந்தாலுமே அந்த பெண்கள் இருக்கிற ஒரு கும்பலாக ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு தலைவிரி கோலமாக தலையை விரித்து போட்டு அங்கே பாட்ட சுற்றி இருந்தாங்கன்னு வச்சு அவங்க பாட்ட இந்த மனையில் போகிறதும், அங்கே போய் நின்றுட்டு ஏதாவது ஒன்று பேசி சண்டை சச்சரவுகள், அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, இதேமாரி விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தயவு செய்து அந்த மனையை செலக்ட் செய்யாதீர்கள். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.